என்னடா காலேஜ் விரிச்சோடி கிடக்கு? ஆமாயா. என்னங்க என்ன காலேஜில் யாரும் காணோம்? காலேஜ் லீவு தம்பி. இன்னைக்கு எதுக்கு லீவு? கவர்மெண்ட் லீவு எதுவும் இல்லையே. பிள்ளைகளுக்கு பரீட்சை வருதுல, அதான் படிக்கிறதுக்கு 10 நாள் லீவ் விட்டுருக்காங்க. யாரை கேட்டு விட்டாங்க? சொல்லிட்டு செய்ய மாட்டாங்களா? அது இருக்கட்டும், நீ யாரு? நாங்களா? சொல்கிறோம் மாப்பிள்ள டெடிக்கல் டே லீவாமியா, 10 நாள் லீவுன்னு சொல்கிறாங்க. சரி ஏறு. என்னடா வீடும் பூட்டி கிடக்கு, ஒண்ணுமே புரியலையடா. எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்கய்யா. குமாரி போன் அடி. எதுக்கியா? அடிடா, இவங்க வீட்டில் ஆள் வந்தீங்கன்னா உடனே கூப்பிட சொல்லு. குமார், ஹலோ, வந்துட்டாங்களா? தேங்க்ஸ் மாப்ள. அதான் பொறுமையா பேசிட்டு இருக்கா, திரும்ப அதே பேசிட்டு இருக்கா. எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட்டீங்க. போஸ்டர்லாம் ஒட்டி தடபுடல பட்டையை கிளப்பிட்டீங்க எல்லாரும். ஆமாக்கா. ஆமா, நானும் உங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்வேன். சந்தோஷங்க. இதோ தம்பி மாறி இருக்கான். எதுவா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுங்க, எனக்கு ஒண்ணே சேதி வந்துடும். சரிங்கக்கா. அக்கா நல்லா பாக்குறாங்க, பேர் தான் வரணும் எனக்கு காதுல. சரிங்க. வேற எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நான் சரியா? பாத்துக்கிறேன்க்கா. எல்லாம் உங்க பொறுப்பு. அக்கா, நம்ம ஏரியாவில் அந்த காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுக்கா. டேய் மாறி, அது என்னன்னு பார்த்து முடிச்சுடுறா. என்னெல்லாம் பார்க்க முடியாது, இந்த ஒரு மேட்டர் வேற யாராவது வச்சு முடிச்சுக்கோ. என்னடா பேசுற நீ? ஏன்? அது அப்படித்தான். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்கக்கா, வரேன் தம்பி. வரேன். சரிங்கக்கா. சரி. என்னடா உனக்கு பிரச்சனை இப்ப? நீ பாட்டுக்கு எலெக்ஷன் நேரம் மாப்பிள்ளை அடிச்சவன சும்மா விட சொல்லிட்ட. ஏரியாக்குள்ள தலை காட்ட முடியல தெரியுமா? சொந்த அக்கா பையன் அடிச்சவனே சும்மா விட்டு வச்சிருக்கான்னு மூஞ்சிக்கு முன்னாடி அசிங்கமா பேச போறாங்க. போக இப்ப அதுக்கு என்ன பண்ணுன்ற? மாப்பிள்ளைய அடிச்சவன நான் போடுறேன், அப்புறம் நீ என்ன சொல்லு செய்யறேன். டேய், இப்பதான்டா பதவி ஏத்திருக்கேன். இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்க, மேல இடத்துல தப்பாயிடும்டா. பேசாம போடா. ஏய் மாப்பிள்ள, ஏய் கதவு தரையா. சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிருவோம் மாமா. இந்தா மாப்பிள்ள, மாமா. ஏன் டென்ஷன் ஆகுற? விடியா பார்த்துக்கலாம். நீங்க எந்த பைக் வாங்கி கொடுத்தாலும் சரிதான் மாமா. என்ன மாப்பிள்ள வண்டி வீட்டுலாம் பேசுறீங்க? ஆமா மாமா, கல்யாணம் முடியாயிருச்சு. ரொம்ப சந்தோஷம். பொண்ணோட அப்பா தான் பேசினாரு. அப்படியா? நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்க, நீங்களும் வந்துருங்க. ரைட்டு மாப்பிள்ள. மறக்காம வந்துருவோம்மா. அவசியம் வந்துரும். ஏயா பையன் பேச மாட்டீங்களா? அங்கிட்டு போய் பேசுங்க. ஏய், நீங்க என்னையா எங்க வச்சு பேசிட்டு இருக்க? நீ வாடி பேசிட்டு இருக்க. இப்ப போறே என்ன சொல்றீங்க? விடுமாமா. நே விடுனே, இது வேற பிரச்சனை. நீ போனே. ஆமாம்மா. என்ன அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கெட்ட நேரம்னே தெரியல. இவ்வளோ நல்லா அவள்கிட்ட பேசாம இருந்ததே இல்லடா. விடியா பார்த்துக்கலாம். என்ன அலும்பு பண்ணாலும் ஒரு நாள் தான் கோவமா இருப்பா, அப்புறம் அவளே வந்து பேசிடுவா. ஒண்ணுமே புரியலடா. விடியா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, நாளைக்கு காலை திறந்துருவாங்க, பேசி சரி பண்ணிக்குவோம். விடு மாப்பிள்ள, கூலாரு. இந்தாங்கக்கா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. சாப்பிட்டுட்டு போமா. இல்லம்மா இப்பவே லேட் ஆயிடுச்சு, நான் பாத்துக்கிறேன். ஏம்மா பரீட்சைக்கு போறவள காலையில வெறும் இத்தோடையா போவேன். மாமாவை கொண்டாந்து வண்டியில விட சொல்றேன், உட்காந்து சாப்பிட்டு போமா. நான் வர வரைக்கும் மாமா வந்து விட்டுறோம், நீ ஒரு வா சாப்பிட்டுட்டு போ. சாப்பிட்டு போமா, அப்புறம் நீங்க வர வரைக்கும் உங்க அம்மா எதுவும் சாப்பிட மாட்டான். சாப்பிடுமா, சீக்கிரம் வண்டியில கொண்டு போய் விட்டுறேன். சொல்லியா? அதான் வரேன்னு இந்தா சொல்றேன். சாப்பிடு. இன்னும் காணமேடா. வரும்யா. அது மாம. இவன் எதுக்கு வந்து இறக்கி வர்றான்னு தெரியலையே. நல்லா பரிச்சை எழுதுறா, முடிஞ்சது மாமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். வேணாம் மாமா, நான் வந்துடுறேன். எனக்கும் வேலை இல்லைல்ல, மத்தியானம் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரி மாமா.
ஆ இங்க வரேன்டி. பைடி. இந்த பொம்பளை எப்படி வச்சானே தெரியலையா? அன்பா கொஞ்சம் பார்த்து இருந்துக்குங்க. அந்த பையனை அடிச்சா எதுவும் மனசில் வச்சு பிரச்சனை பண்ணிட போகிறாங்க. நீ வேற ஏன்பா அது முடிஞ்சு எவ்வளோ நாள் ஆச்சு? ஏய் அப்படி சொல்லாத. எலெக்ஷன் கூட பேசாமல் இருந்திருப்பாங்க. எதுக்கு நம்ம பார்த்துருக்கிறது நல்லதானே? சொல்லு பண்டி. அண்ணே அப்பா திடீர்னு வீட்டில் மங்கி கீழே வந்துட்டாருண்ணே. என்னையே சொல்ற? என்னன்னு தெரியல, டாக்டர் தேனியில் பார்க்க வேணாம், ஏதோ ஹார்ட் பிரச்சனை மாதிரி தெரியுது, உடனே மதுரை கூப்பிட்டு போக சொல்லிட்டாருண்ணே. இப்போ எங்கே இருக்கீங்க? அண்ணே ஆண்டிபடி தாண்டி ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருக்கோம். சரி பார்த்து பத்திரமா வா. நான் அக்காட்ட சொல்லிட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிண்ணே. அக்கா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? திடீர்னு மயங்கி வந்துட்டாராம். என்னப்பாச்சு? நல்லா தானே இருந்தாரு. பாண்டி கூட இருக்கா? பயப்படாத, ஒன்றும் இருக்காதுக்கா. பாண்டி கூட தான் இருக்கா. நீ மாமா கூட நேரம் வந்திருக்கா, நான் முன்னாடி போகிறேன். அப்பா இப்போ எப்படி இருக்குப்பா? இப்போ பரவாயில்லம்மா. டாக்டர் என்னையா சொன்னார்? ஹார்ட்டில் அடப்பு இருக்கான், 1 மாதத்துக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும். பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொன்னார். அப்புறம் ஏன் தயங்குறீங்க? உடனே ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதானே? இல்லைத்தா, நம்ம பாண்டிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை முடிக்காமல் எனக்கு எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை. மாமா, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். எதையும் யோசிச்சு குழப்பிக்காதீங்க. அது சரி வராது மாப்பிள்ள. இந்த கல்யாணத்தை பார்த்துட்டா போதும், அப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை. ஏன்பா இப்படி சொல்றீங்க? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. உனக்கு ஒன்றும் தெரியாதுதா. மாப்பிள்ள, நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள். நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்குவோம். வளர்புற முகூர்த்தத்தில் கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். என்னக்கா மாமா பார்க்குற? ஏற்கனவே முடிவு பண்ண தானே? எல்லாம் சரிதான் மாமா. ஒரே நாளில் எப்படி ஏற்பாடு பண்ணுறது? இதில் ஏற்பாடு பண்ண என்ன மாமா இருக்கு? நம்ம நெருங்கின சொந்தத்தெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் நிச்சயத்தை வச்சுப்போம், அவ்வளோதானே? இந்த கல்யாணத்தை பார்க்காம நான் எந்த ஆப்ரேஷனுக்கும் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் இஷ்டம். சரி மாமா, பண்ணிடுவோம். அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கட்டும். விசேஷ நேரத்தில் மட்டும் அப்பா மாமா வீட்டுக்கு கூட்டு வரட்டும். மற்ற ஏற்பாடெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, காயத்ரி வீட்டுக்கு வந்துருவா. சாவி என்கிட்ட தான் இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஆ? சரியா? வரேங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ போம்மா. இங்கே தான் இருக்குப்பா. இப்படி வீட்டை பூட்டி போட்டுட்டு எல்லாரும் எங்கம்மா போனீங்க? எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேம்மா. என்ன ஆஸ்பத்திரிக்கா? எதுக்குமா? உள்ள வா சொல்றேன். எதுக்குமா ஆஸ்பத்திரிக்கு? என்னாச்சு? தாத்தாவுக்கு ஹார்ட்ல அடப்பு இருக்கான். ஊர்ல மயங்கி விழுந்து பாண்டி மாமா உடனே மதுரைக்கு கூட்டு வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? இப்ப தாத்தாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. 1 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ண சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. அப்புறம் என்ன, ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதானே? எங்க உங்க கல்யாணத்தை முடிக்காம ஆபரேஷன் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு உங்க தாத்தா. நாங்க யார் சொல்றதையும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்ட்டாரு. உடனே உனக்கும் மாமாவுக்கும் நாளைக்கு நிச்சயம் வச்சு 1 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப என்னம்மா அவசரம் என் கல்யாணத்துக்கு? தாத்தாவுக்காக நம்ம இதை செஞ்சுதானமா ஆகணும். எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா? அப்பா என்ன சொன்னாரு? எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. சாயங்காலம் தானே? ம், சரியா? சரி வா. ஆமா தாச்சி, திடீர்னு தான் முடிவாச்சு. அண்ணன்கிட்ட சொல்லிடுங்க, காலையில நீங்க சீக்கிரமா வந்துடணும். சரி சொல்லிடுங்க. வைக்கட்டுமா?
திடீர்னு தான் முடிவாச்சு. அதை நேரில் வந்து கூப்பிட முடியல. சரி கமலா, வச்சிடுறேன். அம்மா ம், பிரியா கிட்ட போய் இந்த புக்கை கொடுத்துட்டு வந்துடுறேம்மா. நாளைக்கு நிச்சயத்தை வச்சுக்கிட்டு ஏன் இந்நேரம் அலையணும்? இல்லைம்மா, இது அவளோட புக்கு. பரீட்சைக்கு அவளும் படிக்கணும் இல்லையா? அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கும் அவகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, சீக்கிரமா வந்துரு. சரிம்மா. வாப்பா, அப்பா எப்படி இருக்காரு? சாப்பிட்டாரா? ம் சாப்பிட்டா இருக்கா, பரவாயில்ல. காயத்ரி எங்க சாப்பிட்டு படுத்துட்டாளா? அவ ஃப்ரெண்டு பிரியா வீட்டு வரைக்கும் போயிருக்கா. இந்நேரமா? இல்லப்பா, பிரியாவோட புக்கு நம்ம காயத்ரிட்ட இருக்கான். நாளைக்கு பரீட்சை இல்லையா, அதை கொடுத்துட்டு அப்படியே நாளைக்கு நிச்சயத்துக்கும் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சரி சரி, பசிக்குதுக்கா, சாப்பிட வச்சு ஆ, கொடுங்க. இதோ எடுத்துட்டு வரேன். என்னடா இவ படுத்துறா. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு அவளுக்கும் தெரியும். இருந்தும் இப்படி இம்சை பண்ணுறாளேடா. ஏய், எடுத்து போடியா, எல்லாம் சரியாயிரும். இந்த சனியனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ வலிக்கிறதுக்கும் இந்த சனியனை தான் குடிக்க வேண்டியதாக இருக்குது. என்னையா பண்ற? ஐயா கம்பி, கிறுக்கு பிடிச்சிருக்காடா உனக்கு. அவன் மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், இனி இதை தொடவே மாட்டேன். என்ன பண்ணி வச்சிருக்க? உன்னால என்னை பார்க்காம பேசாம 10 நாள் இருக்க முடியுதுல்ல? ஏய் இல்லை, உன் மேலே இருந்த கோவத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல. திடீர்னு மாமாவுக்கு எனக்கும் நாளைக்கு நிச்சயதார்த்தம்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ற? என்னை இப்படியே கூட்டிட்டு போயிடு, நான் உன் கூட வந்துடுறேன். இல்லை நான் செத்தே போயிடுவேன். என்ன பண்றதுனே புரியலையே. நீ நாளைக்கு காலேஜ் வருவியா? எக்ஸாம் எழுதுறதுக்கு வருவேன். இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ பயப்படாம போ, நான் பார்த்துக்கிறேன். என்னடா பண்றது? ஏய், நீ உன்னை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட கையை காமிச்சிட்டு வா. சரியா? டேய், இது கரெக்டாக விடுறா. சொல்கிறத செய்யு. நான் போய் முருகன்ட்டியும் ராமர்ட்டியும் என்ன செய்யறதுன்னு பேசிட்டு வரேன். ஏய் வாயா போலாம், முதல்ல கையை பார்ப்போம். முருகனுக்கு பேசி எங்கே இருக்கான்னு கேட்டு அங்கே போ. எதுனா வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா வாங்கிட்டு கோயிலுக்கு வந்துருங்க. ஆ சரியா. டேய், பார்த்து இருக்கணும். டேய், அப்படியே குமாருக்கு பேசு. அவன் இங்கே வரவேணா, அவனை அங்கேயே இருக்க சொல்லு. விஷயத்தை நான் சுக்கா சொல்கிறா. அந்த புள்ள வீட்டில் ஏதாவது பிரச்சனை உடனே எங்கள் நம்பருக்கு கூப்பிட சொல்லு. ஆ சரியா. ஹலோ குமார், நான் முத்து பேசுகிறேன்யா. ஐயா, கொஞ்சம் வண்டியை ஓரத்தில் பாட்டுங்கய்யா. கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். வாழ்த்துக்கள் நண்பா. ஏன் நண்பா நீ வேற? நானே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ தெரியாமல் எதுக்கு இருக்கேன். நண்பா, நாங்கள் இருக்கோம்ல, என்ன நடக்க போகுது எவனே பார்ப்போம். ஏய், முதல்ல கோயில் ஆஃபீஸ் ரூமில் போய் 2 பேரும் ட்ரெஸ் மாற்றுங்க போங்க.
தினுசாக இருக்கியா? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. ஹரி, மிதுன ராசி, திருவோதரி ஹரி நட்சத்திரம். நாமதேயஸ்ய காயத்ரி உத்திரட்டாதி காயத்ரி நாம்யாः அவயோः சக குடும்பானः கார்த்திகேயாய வித்மஹே சக்தி ஹஸ்ஸாய தீமஹே தன்ன ஸ்கந்த பிரஜோதயாதே. மாலை எடுத்து போட்டுக்கோங்க. ஜீவன் இந்த கணமே உன்னோடே சேருமே. போதும் இந்த நிமிடம் நம் காதல் வாழுமே. நெஞ்சம் ஏங்கும் சொந்தம் நீயே என் உலகம் உனதல்லவா. வாழும் காலம் யாவும் உன்மேல் நான் மொய்யல் கொள்ளவா. வாழ்நாளை நம் இருவரும் ஒன்றாகவே வாழலாம். என்றும் இது நிலைத்திடும் வரம் இனி வேண்டலாம். நேரம் முருகன் வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போய் மற்றெல்லாம் பேசிக்கிறோம். சரி. பிரியா, காயத்ரி எங்கம்மா? அவ இன்னைக்கு எக்ஸாமுக்கு வரவே இல்லையே, என்னாச்சு? என்னம்மா சொல்ற? நான் தானே காலைல வந்து இறக்கி விட்டேன். நீ சரியா பார்த்துருக்க மாட்டேன். அவ எனக்கு முந்தின டெஸ்க் தான், எனக்கு தெரியாதா? அவ வரவே இல்லை இன்னைக்கு எக்ஸாமுக்கு. ஐயா இங்கே வாங்க. காலைல வந்து ஒரு பிள்ளை இறக்கி விட்டேன்ல, சொல்லுங்க இந்த பிள்ளைகிட்ட வரலாங்குது. நீங்கள் இறக்கிட்ட உடனே 2 பசங்க வந்து பைக்கில் கூட்டு போயிட்டாங்களே இப்போ. என்ன தாத்தா சொல்றீங்க? ஏமா நைட்டு காயத்ரி உன் வீட்டுக்கு வந்துச்சா? அவ வரவே இல்லையே. வாங்க நீ வாங்க வாங்க. ஆமாப்பா. எங்க அண்ணனை காணா? பின்னாடி வரேன்னு சொன்னாங்க. எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. நீ எடுத்து சொல்லுண்ணே. பாட்டி, காயத்ரி காலேஜில் காணுண்டா. அது பரீட்சையே எழுத வரலன்றாங்க. பாய்ச்ச மேலே கட்ட 2 பசங்க வந்து கூட்டு போயிட்டாங்கன்றான். ஏதோ குழப்பமா இருக்குடா. இல்லா பாட்டி வரேன். என்னையாச்சு? ஒன்றும் இல்லை தான், நீ உள்ளே போ வரேன். டேய் பூரா பிள்ளை எங்கடா இருக்கீங்க? உனக்கு மாதிரி கோடா. உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஆமாடா, கிரிக்கெட் பிடிச்சிருக்கு. அவன் யாருன்னு பார்த்து செஞ்சு வரைக்கும் கிரிக்கெட் பிடிச்சிருக்கோம். என்னையாச்சு? என்னாச்சு? என்ன ஒண்ணு இல்ல, என்ன ஒண்ணு இல்ல. நீ அமைதியா முத உள்ள பேசி. காலேஜ் காலேஜ் வரலங்கறாங்க. பிரியா பிள்ளை விட்டு நைட்டு போலியா? வாட்ச்மேன் கேட்டா என் கூட வண்டியில ஏறி படிச்சிட்டான். ஒண்ணும் இல்லங்கறாவா. வா உள்ள போய் பேசிக்கலாம். அத்தா என்னாச்சு? போங்க முத போய் தண்ணி கொண்டு வாங்க. நீ ஏன் கவலைப்படுற? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் இப்போ என்ன, நம்ம பிள்ளை சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம். விடுத்த நான் பாத்துக்கிறேன். என்னடா நீ அமைதியா இருக்கணும். இப்போ ஏதாவது செஞ்சேன் தெரிஞ்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணே ஒண்ணும் இருக்காது அண்ணே. போங்க முத உள்ள போங்க எல்லாரும். நான் காயத்ரி தேடி கூட்டிட்டு வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. போங்க உள்ள. அக்கா போங்க. டேய், அந்த 30வது வார்டு கவுன்சிலர் வந்து நாளைக்கு என்ன பார்க்க சொல்லு. சரிக்கா. சரியா? தம்பி சாப்பிட்டானா? இன்னும் சாப்பிடலாமா? என்னையா தம்பி இன்னும் சாப்பிடாம இருக்க? உன்னை தாயா கேட்குறேன், ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நிமிடம் வெளியே போ. நிற்காத முன்னாடி. அம்மாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. நீ எனக்கு அம்மாவா? உனக்கு உன்னோட மேயர் பதவி பணம் அதானே முக்கியம். நான் இல்லைல்ல. எனக்கு என்னால பரவாயில்ல தானே இருந்த. இப்போ திடீர்னு என் மேல அக்கறை. அப்படிலாம் சொல்லாதப்பா. உன்னை அடிச்சவன அம்மா சும்மா விட்டுருவானா? டேய் மாறி, மாறி இங்க பாரு, இன்னையோட அந்த பிரச்சனையை விட்டுரு. மாமாட்ட சொல்லி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிதானே? என்னக்கா? டேய், தம்பி அடிச்சவன இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஏதாவது செஞ்சு விட்டுருக்கடா. இது போதும்க்கா, அவனை நான் பாத்துக்கிறேன். மாமா நானும் வரேன் மாமா. அப்பல நீ நிம்மதியா படியா, மாமா பாத்துக்கிறேன். காலையில அவன் இருக்க மாட்டான். அக்கா, இன்ஸ்பெக்டர் ஒரு வார்த்தை சொல்லி வை. அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. வாப்பா. பாரு. இப்போ ஏன் இப்படி இடி விழுந்த மாதிரி இருக்க? எங்கள் அம்மாவையும் மாமாவையும் நினச்சிதான். எங்கள் அம்மாவை எங்கள் மாமா ஆத்தான்னு தான் கூப்பிடும். ஒரு நாள் கூட அக்கான்னு கூப்பிட்டதே இல்லை. எங்கள் மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் எங்கள் தாத்தாவோட ஆசையே. இப்போ ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டது இவ்வளோ பெரிய கதையா? எனக்கு எப்போவுமே விளையாட்டு தானா? எங்கள் அம்மா பாவம் என்ன பண்ணுறாங்களோ தெரியல. நாளைக்கு போய் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு நாள் சரியில்லை. ஏன்? உங்கள் 2 பேர் பிறந்த நாள் தானே? அதான் சொன்னேன், நாளைக்கு நாள் நல்லா இல்லைன்னு. நாங்கள் பிறந்த நாளில் நல்ல நாளாக்கும். நீங்கள் எப்பயும் போங்கயா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். ஏய் நில்லு முத.
நீங்கள் தூங்க தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேனா? எங்களுக்கு நீ ஃபர்ஸ்ட் நைட்ரா. போ கிளம்பு கிளம்பு. அப்ப நான் எங்க தூங்குறது? ரோட்டில் போய் தூங்கு. சரிடா, நீ பார்த்துக்க. நாங்கள் ராமர் வீட்டில் படுத்து இருந்துட்டு காலைல வரோம். ம். போகலாம். ரொம்ப ஓவரா பண்றியா? நான் பார்க்குற கிளம்பு. டேய், ஏரியாக்குள்ள மாப்பிள்ளை அடிச்சவன நைட்டா சம்பவம் பண்ணி ஆகணும்டா. எல்லாம் பொருள் எடுத்துட்டு கருட பாலத்துக்கிட்ட சீக்கிரம் வாங்க. ஹலோ. என்னடா சொல்கிற? எப்படா? சொல்ற? என்னடா சொல்ற? இவனை யார் அங்கே போக சொன்னது? அழுவா. போ
ஏய் ஏய் ஐயோ அப்பா 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 இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. அப்பா அம்மாவை பார்க்க சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா உங்ககிட்ட தான்ப்பா சொல்றேன். அம்மாவை பார்க்க சொல்லுங்கப்பா. பார்க்க விட சொல்லுங்கப்பா. பார்க்க யாரு நீ உனக்கு அப்ப உன்னை பார்த்து பார்த்து வளர்ந்தாலே இப்படி மொத்த குடும்பத்தையும் வேரோட தாச்சிட்டு யாரு நீ உனக்கு அப்ப? அப்பா அப்பா ஒரு தடவை அம்மா பார்க்க சொல்லுங்கப்பா. அப்பா அம்மா பார்த்துக்கிறேன். இந்த வீட்டு வாசல்ல நிக்காத. நீ பார்த்தா அவ கட்ட வேகாதிரி போடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ இங்க இருந்து போ. சேர்ந்து நாம் போகலாம், வேறுலகினை தேடலாம். மீண்டும் மண்ணில் தோன்றினால் ஒன்றாக
உனக்காகவே வாழலாம். எனக்கு நீ யார் இருந்தாலும் அவங்க மண்டையை போட்டு தானே ஆகணும். சின்ன வயசுலேருந்து அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே நான் செத்தாலும் நீ எல்லாம் வாழ்ந்துட முடியாது. நான்லாம் செத்தேன்னு வை, இமீடியட்டாக நீ செத்தே ஆகணும். அப்படியெல்லாம் தப்பிச்சிட முடியாது தம்பி.